ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். திருவழுதி நாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன்பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் தேனும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோப பாதங்கள் யாமுடைய பத்து ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரா ஷடகோபன் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் ஷடகோபன் மொயின்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுஜ மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழிசை வேதத்தியல். அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம திருவாய்மொழி சாரமா அன்வைச்சுன்னு வரோம், சந்தையோட சேர்த்து. முதல் பதிகம் நேத்து பார்த்துட்டோம். ஆனாலும் ஒரு பிரீஃப் மாதிரி இன்னைக்கு ஒரு பாசுரமும் என்ன சொல்றது, முதல் பதிகம் என்ன பெருமாளோட எந்த குணத்தை வர்ணிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பார்த்துட்டோம். அடுத்த பத்துக்கும் போயிடலாம். இன்னைக்கு உயர் வர உயர் நலம் ஃபர்ஸ்ட் பாசுரம். அதுல எல்லையற்ற குணங்கள் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு காமிச்சு தரார் ஆழ்வார். எம்பெருமானை பரத்துவன் அப்படின்னு காமிச்சு தரார். முதல் பாசுரத்துக்கான குணம் பரத்துவம். அதுதான் முதல் பாசுரம் குணம். அடுத்தது மனநக மலமர வந்தது சேதனா அச்சேதனங்களை காட்டிலும் எம்பெருமான் ஒரு தனிப்பட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கிறார். இதை காட்டிலும் அவன் பெருசா, அதை காட்டிலும் அவன் பெருசா அப்படின்னா, ஆமா, எதை காட்டிலும் எம்பெருமான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு ஞான ஸ்வரூபனாக, ஆனந்த ஸ்வரூபனாக பெருமாள் எம்பெருமானை இருக்கான் அப்படின்னு சொல்ற ஆழ்வார். அடுத்தது இளனது உடையனது என நினைவு அறியவன். சரி, எல்லாமே பெருமாள் கிட்ட இருக்கு அப்படின்னாக்க உலகெல்லாம் எல்லா சொத்தும் அவன்துதான். உலகே ஒரு சொத்து. அந்த சொத்து உடையவனான எம்பெருமான் இந்த லீலா விபூதிக்கான நாயகன் அப்படின்னு காமிச்சு தர ஆழ்வார். அடுத்தது இந்த எல்லா லீலா விபூதியும் வச்சுட்டு இருக்கான். அப்போ பெருமாள் இது எம்பெருமானது எல்லாமே சொல்றான். நம்ம இந்த உலகத்துக்கு எந்த செயல்பாடு எடுத்தாலும், இருப்பு, காத்தல், அழிப்பு எல்லாமே அவன்தான். எல்லாத்துலயும் பகவத் தான் அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சு தர ஆழ்வார். அடுத்தது அவரவர் தமது அறிவறி வகை வகை. இதுல இருந்து இந்த முன்னாடி இருந்த பாசுரத்துல இருந்து பார்த்தேன்னாக்க இந்த 4, 5, 6 நாம் அவன் இவன் உவன், அடுத்தது அவரவர் தமது நின்றனர் இருந்தனர், இந்த 3 பாசுரத்திலயுமே ஆழ்வார் உலகத்துல இருக்கிற எல்லா இருப்பையும் காமிச்சு கொடுத்து அது எல்லாத்துக்கும் இருக்கிறது வழி நடத்துறது எம்பெருமான் தான் அப்படின்னு காமிச்சு தர. பகவத் அதீனம், எது நடந்தாலும் பகவத் அதீனம் தான் அப்படின்னு காமிச்சு தர. அடுத்தது எதுவா இருந்தாலும் அவன் தான் அப்படின்னு சொல்றியே, அடுத்தது திடவிசும்பு எரிவழி. எதுவாக இருக்கிறதா இருந்தாலும் அதுல எம்பெருமான் தான் இருக்கான். எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறது எம்பெருமான் தான் அப்படின்னு இந்த திடவிசும்பு எரிவழியில காமிச்சு தர. அடுத்தது சுரர் அறிவரு நிலை விண்முதல் முழுவதும். இதுல பார்த்தோம் அரண் அயன் என்ன, இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அது அரண் அயன் என்னன்னா பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் உள்ள அந்தர்யாமியா இருக்கிறது எம்பெருமான் தான்.
எல்லாமே அனைத்துக்கும் இருக்கிறதுன்னா அந்த நீருக்கும் அவன் தான், அரணயனுக்கும் அவன் தான், எல்லா நித்திய சூரிகளுக்கும் அவன் தான் அப்படின்னு காமிச்சு தர்றார். அடுத்தது உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள். இப்போ யாராவது எம்பெருமான இல்லைன்னாலும் அந்த இல்ல சொல்றதுக்கும் எது இல்ல அப்படின்னு நம்ம எம்பெருமான தானே காமிச்சு தரணும். எம்பெருமான் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எம்பெருமான் வந்துடுறான் இல்லையா. இல்லைன்னு சொன்னாலும் எம்பெருமான் இருக்கானா, இருக்குன்னு சொன்னாலும் யார் இருக்கா, எம்பெருமான் இருக்கா இல்லையா. சோ இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு சொன்னாலும் அந்த இடத்துல எம்பெருமான் இருக்கான். அதுதான் உளன் உளன் எனில் உளன் அப்படின்னு காமிச்சு தர்றார் ஆழ்வாரும். அது எவ்விதமாகவும் சித்திப்பார். எம்பெருமான் பார்த்தோன்னா இருக்குன்னு சொன்னாலும் அவன் தான் இருக்கான், ஒரு வஸ்துக்குள்ளயும் அவன் தான் இருக்கான், நம்மளோட ஜீவாத்மாக்குள்ளயும் அவன் தான் இருக்கான், பெருமாள் தான் இருக்கான் எல்லா இடத்துலயுமே அப்படின்னு காமிச்சு தர்றார். அடுத்தது பரந்த தன் பறவையுள். சரி, எல்லா இடத்துலயும் பெருமாள் பரந்த தன் பறவையுள் வியாபிச்சுண்டு இருக்கான். வியாபிய நாராயணத்துவம் சொல்றோம் இல்லையா. வியாபிச்சுண்டு இருக்கானே, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானோ. இப்ப நம்ம முதலாழ்வார்கள்லாம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பாடினது இப்போ இருக்கிற இடமே அவ்வளவு குறுகலா தானே இருந்தது. அந்த குறுகல்ல தானே காமிச்சு கொடுத்தாரு அவர் பெருமாள் அவரை. அந்த மாதிரி ஒருவேளை குறுகலா இருக்கானோ, இடம் இல்லாம அப்படின்னு பார்த்தாக்க அந்த மாதிரி எல்லாம் இல்லையா. பெருமாள் ரொம்ப சௌகரியமா இருக்கானா வியாபிச்சுண்டு. அந்த நீர் துளியில இருக்கிற அந்த எம்பெருமான் பரமாத்மா, எம்பெருமானுக்கு அவன் எப்படி நினைச்சுக்கிறானா, அந்த நீர் துளிய ஒரு பிரம்மாண்டமா நினைச்சுக்கிறானா அவன். அப்போ எவ்வளோ ஒரு ஒரு அணுக்குள்ளயும் அவன் இருக்கிறது பிரம்மாண்டம் தான் பெருமாள் வியாபிச்சுண்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. சோ ரொம்ப சௌகரியமா வியாபிச்சுண்டு இருக்கான் இல்லையா. அதுதான் இந்த 10வது பாசுரத்துல காமிச்சு தர்றார் ஆழ்வார். அடுத்தது இந்த 11வது பாசுரம் எல்லா பாசுரமே தலை கட்டுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த முதல் பதிகம் உயர்வர உயர்நலம் பெருமாளோட பரத்துவ குணத்தை வெளியிடுறது அப்படின்னு சொல்றார். ஈட்டுல அப்படி காமிக்கிறார். அடுத்தது எம்பெருமான் தொண்டில் ஆழ்வாரது திருவுள்ளம் எழுந்தது. ஆழ்வாரே என்ன சொல்லிக்கிறார், நிரல் நிறை ஆயிரத்து இவை 10 வீடே பரநடி மேல் குருகூர் சடகோப்பன் சொல்லிட்டு நம்ம சேவிக்கிறோம் இல்லையா. அது ஒரு ஒரு பெருமாள் குணத்திலையும் எப்படி அவன் பரத்துவன்னு நம்ம பாக்குறோம். அவன் பரத்துவன் ஆனதுனால என்னோட நெஞ்சுக்கு நான் உபதேசம் பண்றேன், அந்த நெஞ்சு எழுந்துட்டே இருக்கு அப்படின்னு காமிக்கிறார் ஆழ்வார் ரொம்ப அழகா. இந்த இடத்துல வேதாந்த தேசிகர் அவரோட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தாத்பரிய ரத்னாவளின்னு எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இது அன்னைக்கு. அதுல என்ன சாதிக்கிறாருனாக்க நிஸ்ஸிமோத்யத் குணத்வாத் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதுல என்னன்னாக்கா பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமாக எல்லா குணங்களையும் பேசுறோம் இல்லையா, உயர் வர உயர் நலம். அதையேதான் அவர் ஒரு ஒரு இதையும் எடுத்து அவரும் இந்த தாத்பரிய ரத்னாவளியில எழுதி காமிச்சிருக்கார் அப்படின்னு தலை கட்டுறார். இந்த முதல் 10 உயர் வர உயர் நலம். அடுத்தது நம்ம 2ஆம் 10 இன்னைக்கு பார்க்கணும். இது குயிக்கா என்ன சாராம்சமா அந்த 5 நிமிஷம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 5 நிமிஷத்துல என்ன அனுபவிக்க முடியுதுன்னு பார்த்துட்டு நாளையில இருந்து ஒரு ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் திவ்யார்த்த தீபிகையில சுவாமி என்ன கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் நம்ம கிரந்தத்தையே அப்படியே ஒரு நாள் படிக்கலாம். வீடு மின் முத்தவும் வீடு செய்து இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் பராத்பரன்னு ஆழ்வார் ஃபர்ஸ்ட் பதிகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். தன்னோட மனசுக்கும் சரி நெஞ்சுக்கும் சரி சொல்லிட்டார். தொழுதேடு என் மனநேன்னு சொல்லிட்டார். இப்போ ஆழ்வார்க்கு அது போருமா அப்படின்னு நினைச்சா உடையவர் யோசிச்சு பாருங்க. திருக்கோஷ்டியம் நம்பி சாதிச்சிட்டார் அவருக்கு. அவர் ஏன் அதோட போரித்தா உடையவருக்கு போரல, எல்லாருக்கும் சாதிக்கணும். நான் நரகத்துக்கு புகுந்தாலும் பரவாயில்லன்னு சாதிச்சாரு இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு உலகத்தார் எல்லாருக்கும் சொல்லணுமே இத, எப்படி எம்பெருமானோட குவாலிட்டிஸ் இருக்கு, அவன் குணங்கள் எப்படி வியாபிச்சுட்டு இருக்கு சொல்லணும்னு அவருக்கு ஆசை. சுத்தி 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 பாக்குறாராம். நம்ம யாருமே இல்லையா ஆழ்வார் பக்கத்துல. ஆழ்வார் யோசிக்கிறாரா, சம்சாரிகள் எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்து வேற விதத்துல ஆழ்ந்துன்னு இருக்கா விஷயாந்தரத்துல. ஆழ்வார் விட்டாரோ விடல, 4 பேரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு நான் உனக்கு உபதேசம் பண்றேன்ப்பா, நீ கேளு, இந்த 10ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேளுன்னு மத்தவா எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். சம்சாரிகள் எல்லாருக்கும் திருத்த முயற்சி பண்றாரு. உபதேசம்னாலே என்ன, நம்ம ஒரு விஷயத்த கேட்டுன்ட்டு
ஓ இது இப்படி பண்ணா கரெக்ட் அப்படின்னு நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் உபதேசம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாசுரமே பார்த்தேன்னாக்க வீடுமின் முத்தமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து வீடுமின் அப்படின்னா விடுங்கோல் அப்படின்றாராம், அப்படின்னா கூப்பிடுறாளாம் எல்லாரையும். இது வீட்டுல ரொம்ப அழகா குழந்தைகள் கிட்ட வந்து கையில ஏதோ ஒண்ணு நம்ம நிறைய பார்த்திருப்போம் இல்லையா, ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சுட்டு கையில பாம்பை பிடிச்சிடுறது. அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல இருந்தா விடு 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 அப்படின்னு தான் சொல்வாளே ஒழிய அந்த பாம்பை விடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டான். அதனால ஆழ்வார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரா, விட்டுருங்கோ எல்லாத்தையும்ன்றது அடுத்தது வருது. சொல்றேலே சுவாமி என்னத்தை விடணும் அப்படின்னா முத்தவும், எதெல்லாம் பத்தின்னு இருக்கியோ அனைத்தையும் விட்டுருப்பா, ஏன்னா நீ பத்தின்னு இருக்கிறது எல்லாமே விஷயாந்தரம் அப்படின்னு அடுத்தது சொல்ற. இது வந்து திருவிருத்தத்துல நம்மாழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார். இதே விஷயத்த சுருக்கமா எம்பெருமான் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டாலே, அந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்டாலே விலகி ஓடி போயிடுவோமா எல்லாரும். எம்பெருமான்ற வார்த்தையை தவிர வேற ஏதாவது மத்த விஷயங்கள் ஏதாவது சொன்னான்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து கேட்டுப்போமா அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வாரு. என்ன சொல்ற, ஒரு இசைவு காட்டுங்க, எம்பெருமான் திருவடியில வந்து பத்தறதுக்கு ஒரு இசைவு நீங்க காமிச்சேல்னா போறோம், வீடு செய்யுங்க அப்படின்றார் ஆழ்வார். அடுத்த பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம். மின்னும் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே. இது வந்து நம்ம எதை பத்தின்னு இருக்கோம்னா மெயினா நம்ம சரீரத்தை பத்தின்னு இருக்கோம். இந்த சரீரத்துல எவ்வளவு குத்தங்கள் இருக்கு, இதை எதுக்கு பத்தின்னு இருக்கணும். இந்த சரீரம் வந்து அந்த லைட்னிங் ஸ்பீடு போல சிலது கிரியேட் ஆகும், சிலது வந்து அழிஞ்சு போகுமா. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இப்போ நடக்கிற நியூஸ் எல்லாமும் அதே மாதிரிதான் இருக்கு. ஒரு செகண்ட்ல அழிஞ்சு போயிடுறது எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான விஷயங்களை பத்தாதீங்கோ அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அடுத்ததுல நீர் நுமது எண்ணிவை வேறு முதல் மாய்த்து. நீர் உமது எண்ணு இவை என்ன சொல்றார், நம்ம எல்லாம் கேக்குறோம் ஆழ்வார்க்கு, சரி எல்லாத்தையும் விட்டுருன்றியே, எதை நான் விடுறது சுவாமி, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இருக்கணும் இல்லையா ஆர்டர் போட்டுனா. நீர் நுமது அகங்காரம் மமக்காரம், இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் மத்த விஷயங்கள்ல எல்லாம் எம்பெருமான் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கண்ணுக்கு ஒன் பை ஒன்னா புலப்படுமா நம்மளுக்கு. அதனால அகங்காரம் மமக்காரம் இரண்டையும் விடுங்கோள் அப்படின்னு இந்த 3வது பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்தது ரொம்ப அழகான பாசுரம். இல்லதும் உள்ளதும் அல்லது அவன் ஒரு எல்லையில் அன்னலம் புல்கு பத்தத்தே. எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒண்ணுத்துக்கும் ரிலேட்டட், எதை விடணும் எப்படி விடணும், எப்படி எம்பெருமான் கிட்ட பக்தியா போய் அடையணும் அப்படின்னு தான். நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளோட குணம் சரீரம் எல்லாத்தையும் விட்டுருன்னே அந்த பத்தக்கூடிய எம்பெருமான் கிட்ட குணம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆழ்வார் சாதிக்கிறார். சேதனா அச்சேதனங்களை காட்டிலும், இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இடமா பிரகாசமா இருக்கானா எம்பெருமான். அதனால எல்லாத்துக்கும் இது இல்ல அது இல்ல நம்ம கிட்ட போய் சொல்லவே முடியாது. ஏன்னா கம்பாரிசனே கிடையாது, ஈடு இணையே கிடையாது அவனோட குணங்களுக்கு. அவன் குணமே நிறைந்தவன் அப்படின்னு 4வது பாசுரத்துல சொல்றார். 5வது பாசுரம் வார்னிங் பாசுரம் இது. ஓகேவா, வார்னிங்னே வச்சுக்கலாம் நீங்க. அத்தது பத்தனில் உத்தது வீடுயிர் செத்தது மண்ணுரில் அத்திரை பத்தே அப்படின்னு என்ன சொல்றார். நம்ம வந்து எதை செத்தது மண்ணுரில் சொல்றார், நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு மேல போய் எம்பெருமான் தான் எல்லாமே, கைங்கரியம் தான் எல்லாமே அப்படின்னு அந்த ஆத்மானுபாவத்துல அது உள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காதீங்கோ. அந்த ஸ்டெப்பையும் விட்டுட்டு அடுத்தது எம்பெருமான பத்தணும். அடியன் செத்ததுக்கு அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் வான்னு திருக்கோஷ்டியம் நம்பி உடையவரை சொல்லி திருப்பி அமைச்சாரு இல்லையா. 18வது தடவை தானே திருமந்திரம் கிடைச்சது. அந்த மாதிரி ஆத்மானுபவம் ஒரு தடவை கிடைச்சிருக்குன்னா அதுக்குள்ளேயே ஆத்மானுபவம் பண்ணிட்டே இருக்குமா ஆத்மா. அதையும் தாண்டி வெளியில வந்து எம்பெருமான் திருவடிகள் தான் உபாயம், அதுதான் உப்பேயம். நம்மள அந்த இந்த ஒரு இதுலயே பாத்தீங்கன்னாக்க இன்னொரு சின்ன ஹோம்ஒர்க் என்னன்னாக்க, இறைன்றது எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க. அந்த இறை என்னதுன்னு கடைசி பாசுரத்துல தலை கட்டுறார் ஆழ்வார் ரொம்ப அழகா. அது என்னதுன்னு பார்ப்போம். சோ இந்த இடத்துல ஆத்மானுபாவம் பண்ணிட்டே இருக்கிறது தப்பு. அதை தாண்டி எம்பெருமான்
திருவடிகள்ல பத்தணும் நம்ம அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குற இந்த நடு பாசுரத்துல ஆழ்வார். அடுத்தது பத்தில நீசனும் முத்தவும் விண்ணனன் பத்திலையாய் அவன் முத்தில் அடங்கே. ஆஹா, எல்லாமா எம்பெருமான எல்லாமாவா பாவிக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நவவித சம்பந்தம் எம்பெருமானுக்கு நம்மளுக்கு உண்டுன்னு சொல்றான். அவனுக்கு நம்ம மேல பத்து இருக்கா அப்படின்றதுதான் கேள்வி இந்த பாசுரத்துல. என்ன இப்ப எம்பெருமான பத்து இறைய பத்து பத்துன்னு சொல்லிட்டே இருக்கலே சுவாமி, அவனுக்கு என் மேல இச்சை இருக்கணுமே, அவன் என்ன பத்துவானா அப்படின்னாக்க, நித்திய விபூதி நாயகனா எம்பெருமான், நித்திய சூரிகளுக்கெல்லாம் நாயகன். ஆனா அவனுக்கு அந்த நித்திய சூரிகள் மேலேயோ பிராட்டிகள் மேலேயோ அவனுக்கு பத்து இல்லையா? நம்மள கரத்தேத்துறதுலதான் எம்பெருமானுக்கு பத்து அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அதனால பத்திலையாய் அவன் முத்தில் அடங்கே, அவனோட அனைத்திலும் அடங்கு அப்படின்னு ஆழ்வார் நம்மளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டார். அடுத்தது அவன்தான் கதி நம்மளுக்கு அப்படின்னு இதுல சாதிக்கிறார். அடுத்தது அடங்கெழு சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழு அகுதென்னு அடங்குக உள்ளே. ஆஹா, ஓகே. இது உலகம் அனைத்தும் எம்பெருமானுக்கு சொத்து. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருது போன பாசுரத்திலே, கரெக்டா? அந்த சொத்துல நம்மளும் அடங்கின்னு இருக்கோன்றது ஒரு ரியலைசேஷனா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆனோம். அப்போ நம்ம யாரு? நம்ம அவனுக்கு சேஷபூதன், அவன் தான் சேஷி. நம்ம அவனோட சொத்துக்குள்ள அடங்கின்னு இருக்கோம், ஒடுங்கின்னு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க சொல்றார் ஆழ்வார். அடுத்தது உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும். அந்த மூன்றையும் என்னது? உள்ளம், உரை, உரை, செயல். இந்த மூணுத்துலயும் யோசிக்கணும், எதுக்காக இந்த கரணங்களை நம்மளுக்கு பெருமாள் கொடுத்திருக்கான். எல்லாமே அவனுக்கு தொண்டு புரியறதுக்கு, அவனோட திருவடிகள்ல போய் சேரறதுக்கு தான் அப்படின்னு. அதுதான் இந்த இறை உள்ளில் ஒடுங்கே. எல்லாத்துக்கும் அவனோட திருவடிகள் தான். அதையும் காமிச்சு தந்துடுறார் பின்னாடி பாசுரத்திலே வந்துட்டே இருக்கு. அடுத்தது ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் மாக்கை விடும் பொழுது என்னே அப்படின்னாக்க, நம்மிடத்தில் எதில் ஒடுங்கி இருந்தனவோ அது நம்மை விட்டு போய்விடும். நம்ம எதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒடுங்கின்னு இருக்கு, எல்லாம் அனைத்து விஷயாந்தரமும் இல்லையா? இந்த புடவை பிடிச்சிருக்கு, இந்த நோட் புக் பிடிச்சிருக்கு, பேனா பிடிச்சிருக்கு, பந்துக்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் பிடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் விட்டு நம்ம கொஞ்சம் வெளியில வந்தாதான் எம்பெருமான் திருவடிகளே நம்மளுக்கு சேவையாகுது இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவன் இறை உள்ளில் ஒடுங்கேன்னு நம்ம போய் அவன் கிட்ட அவன் முத்தில் அடங்கேன்னு போனோம்னா என்ன ஆகும்? மத்த விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ள ஒடுங்கின்னு இருக்கு இல்லையா? அந்த விஷயம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வெளியில போயிடும். அதுதான் அதுல சொல்ற. இது ரொம்ப ரொம்ப உயிரான பாசுரம். என் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் நீரில வன்புகழ் நாரணன் பெண்கழல் சேரே. இறைன்னு இது வரைக்கும் சொல்லிட்டே, யார் அவன், யார் அவர், அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, வன்புகழ் நாரணன் தென்கழல் சேரே. அவன் தான், வேற யாரும் இல்ல, வியாபச்சன் இருக்கானே அந்த நாராயணனை தான், அந்த ஸ்ரீமன் நாராயணனை தான் அவனோட திண்கழல்கள், அவனோட திருவடிகள்ல போய் பத்துங்கோள் அப்படின்றான். அதனால இந்த 10 பாசுரமும் இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா என்ன குணம்? பஜனீயத்துவம் சொல்றது. ஃபர்ஸ்ட் எம்பெருமானோட பரத்துவம், அடுத்த பதிகம் எம்பெருமானோட பஜனீயத்துவம். யாரு வேணாலும் அவனை பஜனை பண்ணலாம், எப்படி பக்தியோட பஜனை பண்ணலான்றதுதான் இந்த இதுல சொல்லியிருக்காரு. இதுல ஆழ்வார் அந்த சேர்த்தட தென்குருகோ சடகோப்பன் சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்தை பத்தே பார்த்து உங்களுக்கு உபதேசம் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நம்ம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடேம்மா.